Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video la வந்து நம்ம 10th standard maths chapter 3 algebra la exercise 3.12 9th question பார்க்கலாம். The hypotenuse of a right angle triangle is 25 centimeters. So ஒரு hypotenuse right angle triangle, hypotenuse side வந்து right angle triangle க்கு கொடுத்திருக்காங்க. ஒரு right angle triangle first draw பண்ணிப்போம். இதுக்கு நேம் வந்து ABC ன்னு வெச்சுக்கலாம். இதோடைய hypotenuse side 25 cm ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த hypotenuse side வந்து 25 cm. Its perimeter is 56. அந்த triangle ஓட perimeter வந்து 56 cm அப்படி நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. And find the length of smallest side. அப்படி இருக்கப்ப இந்த triangle உடைய smallest side உடைய length என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சொல்யூஷன் நமக்கு என்னென்ன given datas இருக்கு அதை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். given வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் hypotenuse எடுக்கலாம். சோ hypotenuse எழுதிக்கலாம். hypotenuse side. இந்த hypotenuse sideன்றது நமக்கு இங்க AC ரைட்டுங்களா? AC is equal to 25 centimeters. perimeter னு நமக்கு கொடுத்திருக்காங்க. perimeter of the triangle னா என்ன? perimeter னா சுற்றளவு மூணுத்தையும் நம்ம வந்து மூணு சைட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து perimeter. Here perimeter என்னும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் மூணு சைட்ஸ் perimeter of the triangle னு எழுதிக்கங்க. perimeter என்னும்போது இந்த AB இந்த BC இந்த AC மூணுத்தையும் ஆட் பண்ணா அதுதான் வந்து perimeter சுற்றளவு. சோ அவங்க கொடுத்த மாதிரி நம்ம AB யும் BC யும் CA இல்ல AC எப்படி வேணாலும் எழுதலாம். நான் இங்க AC is equal to 56 cm ன்னு கொடுத்திருக்காங்க. 56 cm. Consider this as equation 1. இந்த இடத்துல AC யோட வேல்யூ நமக்கு தெரியும் 25. AC எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் இங்க எழுதிக்கங்க. Substitute AC equal to 25 cm in equation 1. Now equation என்ன ஆகும் இங்க AB plus BC plus AC க்கு 25 equal to 56. Next step AB plus BC equal to 56 minus இந்த 25 அந்த சைடு போய்டும் minus 25 ஆயிடும். 56 ல 25 minus பண்ணோம்னா we will get 31 வரும். now இப்போ நமக்கு AB plus BC is equal to 31. AB BC ரெண்டு சைடுஸ் இருக்குங்களா ரெண்டும் ஆட் ஆயிருக்கு. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சாப்டர் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா x square minus sum of the roots இது கூட x மல்டிப்ளை பண்ணி plus product of the roots equal to 0. இப்படி தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரலைஸ்டு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் எப்படி வருதுன்ற எக்ஸ்பிளனேஷனை ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வந்து வருது அப்படின்றத இது எப்படி எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நமக்கு இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது. ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடும். இந்த ரெண்டு சைடோடைய மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ரெண்டு ரூட்ஸ் மிச்சருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்ன ரெண்டு சைடு கண்டுபிடிக்கணுங்களா அந்த ரெண்டு ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு AB + BC = 31ன்றது ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ AB × BC வரா மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இதை கொண்டு வரணும். இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்ன ஃபார்முலா இருக்குது நம்ம செக் பண்ணோம்னா இந்த ஹைபாட்டனியூஸ் பேஸ் பண்ணி ஹைபாட்டனியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைபாட்டனியூஸ் பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலானா பித்தாகரஸ் தியரத்துக்கு போகணும். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் என்ன ஹைபாட்டனியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஹைபாட்டனியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணால் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மிச்சம் இருக்க ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பேஸ் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஹைபாட்டனியூஸை ஸ்கொயர் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டும் இந்த பேஸும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஹைபாட்டனியூஸ்ன்றது நமக்கு AC தான் ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு சைட்ஸ் ஒரு சைடு AB இன்னொரு சைடு BC இது ரெண்டும் ஸ்கொயர் பண்ணி வரக்கூடியது தான் நமக்கு பித்தாகரஸ் தியரம். ஹியர் இந்த AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் LHSல எழுதிக்கிங்க. இது RHS கொண்டு போயிடுங்க. எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர்ன்றது பை பித்தாகரஸ் தியரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே AC உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ AC உடைய வேல்யூ 25ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பண்ணணும். 25 ஸ்கொயர் பண்ணால் நான் டேரெக்டாக ஆன்சர் 625ன்னு இங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலாஸ் தான் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கணும். எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் ஃபார்முலாஸை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுவோம். த்ரூ அவுட்டாக எல்லா ஃபார்முலாஸும் ஒரு பிடிஎஃபாக போஸ்ட் பண்ணுறோம். அப்புறமா இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2ab எழுதலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன, ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கும், ஒரு பி ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் ஒரு 2ab இருக்கும். அந்த ப்ளஸ் 2ab அந்த மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். அதை தான் இப்படி ரீரைட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஏபி இருக்குது, பி இருக்க இடத்துல பிசி இருக்குது. அப்படியே இந்த ஈக்குவேஷன் ஃபார்மை கொண்டு வர வேண்டியது தான். ஸோ நவ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடணுங்களா. இங்கே ஏன்றது ஏபி ப்ளஸ் பின்றது பிசி ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு என்ன இருக்குது, ஏபி இருக்குது, இன்ட்டு பின்றது இங்கே பிசி. ஸோ பிசி எழுதிக்கணும். ஈக்குவல் டு நமக்கு 625. ஏபி ப்ளஸ் பிசி இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இந்த அபோவ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஏபிக்கும் பிசிக்கும் என்ன வேல்யூ, நான் ஏன் இந்த மாதிரி ஃபார்மில் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, இது ரெண்டும் சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ நமக்கு தேவை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போது இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும், எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கிடைக்கும். அப்போ நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு ரிமைனிங் இருக்க விட 2 ரூட்டை ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏபியும் பிசியும் வேல்யூ 31. இந்த 31 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்கே ஸ்கொயருங்களா. மைனஸ் 2 இன்ட்டு ஒரு ஏபி இன்ட்டு பிசி ஈக்குவல் டு 625. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ஸ்கொயர் பண்ணி அந்த சைட் கொண்டு போயிடுங்க. அதாவது 31 இன்ட்டு 31 மல்டிப்ளை பண்ணணும். 1 டைம்ஸ் பண்ணும்போது அப்படியே அந்த 31 3 1s are 3 3 3s are 9 961 வரும். இந்த 961 மைனஸ் 2 இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசி ஈக்குவல் டு 625. இந்த மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஏபிபிசியை இங்கே வச்சுக்கோங்க எல்ஹெச்எஸில். ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஏபியும் பிசியும் ரிலேட்டடாக வரணும். இந்த ஏபிபிசி ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டில் வரணும். 625 இந்த 961 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் 961 மைனஸ் 961 ப்ளஸ் 625 மைனஸ் பண்ணணும். ஏபி இன்ட்டு பிசி இங்கே எழுதியாச்சு ஈக்குவல் டு 625ல் 961ல் 625 போச்சுன்னா நமக்கு மைனஸ் ஆஃப் 336. இந்த 2 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஏபி இன்ட்டு பிசி ஈக்குவல் டு மைனஸ் 336 டிவைடட் பை மைனஸ் 2ன்னு வரும். மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணும்போது 168 என்ற ஆன்சர் கிடைக்கும். இங்கே என்னாச்சு, இது ஏபி இன்ட்டு இது பிசி ஈக்குவல் டு மைனஸை கேன்சல் ஆகிடுச்சு 168 என்ற பாசிட்டிவ் வேல்யூவில் கிடச்சிருக்கு. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் 3ஆக கன்சிடர் பண்ணிப்போம். we know இப்போ நமக்கு என்ன தெரியும், we know that quadratic equation is in the form of எழுதிக்கங்க ஒரு x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இந்த ஃபார்மில் இது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படின்றது. எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 பாருங்கள். இது ரெண்டும் அடிஷன், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 168 மைனஸ் போட்டாச்சு 168 எக்ஸ் ஆகிடுச்சு. சம் ஆஃப் த ரூட்ஸ் 31 போடணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 168. ஸோ செக் பண்ணி எழுதுங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல். எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டோம். சம் ஆஃப் த ரூட்னா 2 ரூட் அடிஷன். 2 ரூட்டோட அடிஷன் நம்ம 31 தெரியும். 31 போட்டாச்சு, கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ளஸ் போட்டாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 2 ரூட்டோடைய மல்டிப்ளிகேஷன் 168ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா நமக்கு என்ன, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் பண்ணோன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. இங்கே ஏவோடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏக்கு வந்து 1 இருக்குது. அண்ட் பின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 31, அதுவும் மைனஸில் இருக்குது மைனஸ் 31.
C is equal to constant, இந்த constant 168. இந்த எல்லா வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். X equal to minus B, B உடைய வேல்யூ ஆல்ரெடி minus 31 plus or minus square root of B ஸ்கொயர் பண்ணணும். B ஸ்கொயர்னா 31 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 961 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ we will get 961. ஸோ 31 into 31 B நம்ம ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 31 31 ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்ம 961 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். minus 4 into A into C, 4ன்றது ப்ளஸ் 1 போட்டுக்கணும். இங்கே Cன்றது 168. 168 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 8s are 32, remaining 3, 6 4s are 24, plus 3 27, remainder 2, 4 plus 2 will become 672, divided by 2 into A. 2 into A would value 1, 961 672 89 வருது. இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிட்டு ப்ளஸ் 31 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் 289 divided by 2. 289 இப்போ ஸ்கொயர் ரூட்டில் வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டில் வந்து 289 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 17 டேபிள்ஸில் தான் வரும். 17 சார் தான் 289. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா 31 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா 17 ஆகிடும் டிவைடட் பை 2. எக்ஸுக்கு இப்போ 2 ரூட்ஸ், ஒன்று வந்து 31 ப்ளஸ் 17/2, இன்னொன்று 31 மைனஸ் 17/2. இந்த 2 ரூட்ஸை தனித்தனியாக எழுதிக்கிங்க. 31 ப்ளஸ் 17 டிவைடட் பை 2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் 17 டிவைடட் பை 2. Here 1 plus 7 will become 8 and 3 plus 1 4 ஆகிடும். 48/2. 48/2 is nothing but 24. X உடைய வேல்யூ 124 வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து 30ல் 17 31ல் நம்ம 17 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா we will get x is equal to 14 divided by 2. 4 plus 7 1 2 3. ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 7. x is equal to 7 and x is equal to 24னு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸ் அப்படின்றது 2 ரூட்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த 2 ரூட்ஸை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ்னு எடுத்தோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ஏபியும் பிசியும் மல்டிப்ளை பண்ணுறது, அண்ட் இங்கே அடிஷன் சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது ஏபியும் பிசியும் ஆட் பண்ணுறது. இவங்க இங்கே கேட்டிருக்கிறது என்னன்னா லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சைட்ஸில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 7 இஸ் த ஸ்மாலஸ்ட் சைட் ஃபார் த கிவன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் எழுத வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச்.